நம் நாடு சுதந்திரம் அடைவதற்காக பலர் போராடியுள்ளனர். சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு சித்தாந்தம், ஒரு இயக்கம். உரிமைக்காக போராடி உயிர் நீத்தவர்கள் பலர். சுதந்திர வேள்வி தீயில் கலந்து போராடியதில் நம் தமிழகத்தை சார்ந்த பெண் விடுதலை போராட்ட வீராங்கனைகளை பற்றியும், சுதந்திரம் தொடர்பாக தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றியும் இந்த 78ஆம் ஆண்டு சுதந்திர விழாவில் காண்போம். நீர்ச்சிலை சத்தியாகிரகம் 1927 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி சென்னை மவுண்ட் ரோட்டில் உள்ள கர்னல் நீலன் சிலையை அகற்றுவதற்காக தொடங்கப்பட்டது. சிலையை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்ற தேசபக்தி மேலோங்கியது. உடனே ரே சிதம்பர பாரதி, ரா ஸ்ரீனிவாச வரதன், பத்மாசனி அம்மாள் ஆகிய மூவரும் போராட்டத்திற்கான திட்டம் வகுத்து திருநெல்வேலி சுப்பராயலு நாயுடுவையும் ராமநாதபுரம் முகமது சாலியாவையும் போராட்டத்தை தொடங்குவதற்கு அனுப்ப தீர்மானித்தனர். இருவரும் ஆகஸ்ட் 11ஆம் நாள் தேசிய கொடி, பூமாலை, உளி, சம்மட்டி, ஏணி முதலியவற்றுடன் சென்று சிலையை உடைக்க ஆரம்பித்தனர். சற்று நேரத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டனர். ஆனாலும் போராட்டம் தொடர்ந்து நடந்தது. பலர் கைதானார்கள். தமிழ்நாட்டின் பல பகுதியிலிருந்து பெண்கள் வந்து இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.